பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபை மாத்திரம் நமக்கு இல்லை என்றால் நம்முடைய ஜீவனை நாம் நிலைத்திருக்க முடியாது. ஜீவனுக்குள் நாம் வாழ்கிறோம் என்றால் அது கர்த்தருடைய சுத்த கிருபை என்று அவரை எண்ணி அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த அதிகால வேளையிலே கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்று பார்ப்போம். 2 பேதுரு 3:9 வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகையால் தான் நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். தேவனுடைய பக்தி வைராகியத்திலே நாம் வாழ வேண்டுமென்றே கர்த்தருடைய நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய சித்தத்தின் பிரகாரம், அவருடைய மன விருப்பத்தின் பிரகாரம் வாழ்வதே கர்த்தர் நம் இருதயத்திலே, நம்முடைய எண்ணங்களிலே எதிர்பார்க்கிறார். கர்த்தர் தாமதிக்கிறார் என்று நாம் எண்ணுகிறபடி கர்த்தர் வாக்கு தத்தத்தை தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்ற விருப்பத்தோடே அவர் நம்மேல் நீடிய பொறுமையாயிருந்து தாமதித்து கொண்டே இருக்கிறார். அந்நியர் சொல்லுவார்கள், இதோ கிறிஸ்தர் எப்போ வருகிறார் என்று கிறிஸ்தவர்கள் சொன்னார்களே, ஆனால் இன்னமும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ளே வரவில்லையே என்று அலட்சியத்தோடும் கேலி பரியாசத்தோடும் சொல்லுவார்கள். அவர்கள் எண்ணுகிறபடி இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து வந்திருந்தால் ஒருவரும் மீந்திருக்க முடியாது. எல்லோரும் அந்த அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்தில்தான் போய் சேர முடியும். சாத்தானோடு கூட நாம் அக்கினியிலே எரியக்கூடியவர்களாக பங்கெடுத்து கொள்ள முடியும். அப்படி இராதபடி என்னுடைய பிள்ளைகள், நான் உருவாக்கின பிள்ளைகள், என் பிள்ளைகள் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையை தாமதித்து கொண்டு இருக்கிறார். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லோரும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், எல்லோரும் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பமே அவருடைய நோக்கமாய் இருக்கிறது. ஆகையால் தான் கர்த்தர் சீக்கிரமாய் வராமல் தன் வருகையை தாமதித்து கொண்டு இருக்கிறார் என்ற ஞானமும் புத்தியும் விவேகமும் நமக்குள் இருக்க வேண்டும். கேட்கிறவர்களுக்கும் நாம் இந்த வார்த்தையை குறித்து அவர்களை விளக்கி சொல்ல வேண்டும். திடீரென்று இயேசு கிறிஸ்து வந்துவிட்டால் அநேக விதமான மக்கள், எண்ணுக்கு கடங்காத மக்கள் கெட்டு சீரழிந்து அந்த நரகத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடி எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். எல்லோரும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், அவருடைய பரிசுத்தத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று தான் அவர் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். நீடிய பொறுமையாய் நம் மீது அவர் நிலைத்திருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம் ஆண்டவரே, நான் ஒரு பாவி, இந்த பாவத்தை நீர் மன்னித்து உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி என்னை நீர் பரிசுத்தப்படுத்தி என்னையும் என் குடும்பமும் உமக்கு சாட்சியாய் உம்முடைய சன்னிதானத்திலே நிலைத்திருக்க நீ தாமதித்து கொண்டு இருக்கிறபடியினாலே உம்முடைய வருகை நாட்கள் சீக்கிரமாய் வராதபடி நீடிய பொறுமையோடு எங்கள் மீது நீர் இருக்கிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, என் நேச கர்த்தரே, நீர் பொறுமையாய் இருக்கிற காலங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து பரிசுத்த பாதையிலே கடந்து வர நீங்க தான்ப்பா எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படி என்று நாம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்வோம். வேண்டிக் கொண்டபடி நம்மளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி அவருடைய அழைப்புக்கு ஏற்றவர்களாக அவருடைய பந்தியிலே, அவருடைய திருமண நாளுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கும் வருகையின் நாளுக்குள்ளே நாம் பிரவேசிக்க கர்த்தர் தயவு கூறுவாராக. இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக.
இந்நாள் மட்டும் ஜீவ நாட்களை, ஆயுள் நாட்களை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆமாண்டவரே, எந்த தீங்கும் துக்கமும் எங்களை தொடாதபடி, அப்படி தீங்கு துக்கம் வியாதி பிணி என்னை தொட்டாலும் கூட அதிலிருந்து விடுதலை கொடுக்க, மீட்பை உண்டு பண்ண நீர் வல்லவராய் எனக்கும் என் குடும்பத்துக்கும் இருந்தபடியினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்திட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு, அவருடைய வருகைக்கு காத்து கொண்டிருப்போம். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.